நாச்சியார் திருமொழியில் 14ஆம் திருமொழியில் 4ஆம் பாசுரம் பார்க்கலாம். கார்த்தன் கமலக்கண் என்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. போத்த முத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேத்து நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நல்ல கருமுகில் போல கார்த்தன், நல்ல கருமுகில் போல குளிர்ந்த செந்தாமரை உடைய கண்களை உடைய கண்ணன் இருக்கால, அவர் அப்படியே கண்ணால் அப்படியே ஆண்டாள் அப்படியே ஈர்த்துட்டாராம். அந்த காதல் வலையில் அப்படியே என்னை வசீகரிச்சுட்டு என் நெஞ்சு இருக்கே, அவர் போகிற இடமெல்லாம் போயிட்டே இருக்கேன் அப்படியே வசீகரப்படுத்திட்டார். அப்படியே இழுத்துட்டே போகிறது. அப்படிப்பட்ட கண்ணனை நீங்கள் எங்கேயாவது பார்த்தேளா அப்படின்னு கேட்குறா ஆண்டாள். அதுக்கு அவள் தோழிகள் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறா, அந்த அடுத்த லைன் என்னன்னாக்க, இந்த யானைகளுக்கெல்லாம் முகத்தில் ஒன்று போட்டிருப்பாளே, முத்து முத்தா தங்கத்தில் முத்தங்கி மாதிரி ஒன்று போட்டிருப்பாளே, அந்த மாதிரி கண்ணனுக்கு வேர்வையெல்லாம் விளையாடி விளையாடி முத்து முத்தா ஒரு யானை குட்டிக்கு மேலே போட்ட மாதிரி வேர்வை முத்துக்கள் அப்படி இருக்கான். அப்படி விளையாடுறானா. அவனை பிருந்தாவனத்தில் பார்த்தோங்கிறா. ஏன்னா திருநாட்டில் அவருக்கு வேர்க்காது. அங்கே வெயில் மழை குளிர் எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால் அங்கே அவருக்கு வேர்க்காது. ஆனால் திருவாயூர்பாடியில் வேர்க்குமே அப்படின்னாக்கா அது எப்போனாக்கா அங்கே விளையாட்டுனால வேர்க்காதான், பயத்தினால வேர்க்குமா. ஏன்னா ஒவ்வொரு பெண்கள்லாம் புகார் பண்ணுவாள், எங்கள் ஆற்றுல வெண்ணையை திருடிட்டான், எங்கள் ஆற்றுல இதை பண்ணிட்டான், பானையை உடைச்சிட்டான்னு. அதனால் அவள் அம்மா கோச்சிப்பாளோங்கிற பயத்தினால வேர்க்குமா. இங்கே எப்படின்னா தன்னோட தோழர்களெல்லாம் கூட்டுன்னு போய் நல்லா விளையாடுறா இல்லையா, அது அப்படியே முத்து 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 முத்தா வேர்வை விளையாட்டுனால வருதான். அப்படி விளையாடுறவனை நாங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னு தோழிகள் சொல்கிற மாதிரி இந்த பாசுரம்.